இந்த கேம பொறுத்த வரைக்கும் விக்ரம் வந்து நான் எஃபர்ட் போடலன்னு சொல்ல மாட்டேன். விக்ரம் வந்து அந்த கேரக்டரா பெர்ஃபார்ம் பண்ண விதம்ல வந்து குலைச்சலும் இல்ல. இன்ஃபேக்ட் விக்ரமுக்கு ஒரு சில இடத்துல டிசப்பாயின்மெண்ட் கூட இருக்கலாம். ஆனா விக்ரமுக்கு பார்வை தவிர ஸ்கோர் பண்ண ஆள் கிடைக்கல. பார்வை இல்லாம விக்ரம் கேம் விளையாண்டு இருந்தானா விக்ரமோட கேரக்டர் பிளேக்கு ஒரு மேட்டர் இருக்கு. விக்ரம் கேரக்டரை ரெடி பண்ணிட்டு பார்வையிட்டே போய் கண்டென்ட் தேடினா என்ன அர்த்தம்? ஒரு லாஜிக் வேணும்ல. பண்ணிட்ட உன் புத்தாலித்தனத்தை பிரஜின் மேல காட்டு, தர்மலிங்கத்து மேல காட்டு, ஏன் எஃப்ஜே மேல காட்டு. நீ திரும்பி திரும்பி போய் மறுபடியும் பாரு கிட்டக்கே நிக்கிறனா ஹிட்லர் நீயா இல்ல பட்லர் அந்த பொண்ணானே தெரியல. ஆனா கட்லெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரம்யா ஜோக்கு இல்ல பிரஜன் கிட்ட காட்டினா கேட்ட திறந்து பொண்டாட்டி கூட்டு வாங்குறது இல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. போட்டி நடிச்ச விக்ரமும் எது இல்ல, பாரும் இல்ல. ஏண்டா திருக்குறள் 5 குறள் இது மிமிக்ரியில பண்ணா கூட வேற வேற குரல்னு சொல்லி ஏதோ அதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த பொண்ணு எழுதிச்சு எனக்கு ரம்யானே எழுத வராது, நானே 5 குரல் பேசிட்டேன் அப்படின்னு நீங்க கேப்டனா கூட ஸ்ட்ரைட்டா டிக்ளேர் பண்ணுங்கடா. ஆனா இப்படிதான் கேப்டன் ஆக்குவேன்னு ஒண்ணு பண்ணாதீங்கடா, நல்லாவே இல்ல. இருந்தது இந்த பாபா படத்துல யார் சிஎம் எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது கந்தனை சிஎம் ஆனு வேண்டியது யாரு கந்தனா கொடியேற்று சொன்னா குப்பரை கொண்டு தலைய வச்சுப்பாரு. அந்த மாதிரி ரம்யா குத்து வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியல, தமிழ் பேசுறதால குடுத்துட்டாங்க. ரம்யா ஜோ கேப்டன் ஆகணும் அப்படின்றது நோக்கம் இல்லடா. நீங்க 2 பேர் முடிவு பண்ணிக்க பாரு, அவங்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்க பாரு. அதான் அதுக்கு ரம்யா நீ இந்த வாரம் தப்பிச்சா நீயே இருந்துக்கோ அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த வாரத்தை நீ ஜெயிச்சா நீயே இருந்துக்கோ அப்படிதான் போச்சு. இந்த ஆமா பின்ன நீ யோசிச்சு பாரு, இந்த வாரம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கிட்ட அப்படின்னு. இப்ப ஒரு வேலை இந்த பொண்ணு நீங்க நாளைக்கு வெளியில இல்லைன்னா அனுப்பலாம் அப்படின்னா எங்களுக்கு சில பல நஷ்டங்கள் வரலாம். ஆனா அந்த நஷ்டத்தையும் தாண்டி நீங்கள் வெளியில அனுப்பினாதான் ட்விஸ்ட். நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரே குத்த ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க பாரு, நல்லா பண்றீங்கடா, தெளிவா பண்றீங்க. அதுல ஏண்டா நான் வினோத் எழுதிருக்கான், திவ்யா பெர்ஃபார்ம் பண்ணா நான் பண்ணலையாடா அப்படின்னு எழுதிச்சே கேட்டாரு. அவரு வந்து அடியெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இது நான் ஸ்விம்மிங் பூல்லயே குளிச்சுட்டு ஜெயிலுக்குள்ள போயிருப்பேன். பட் நம்ம நினைச்ச எதுவுமே வரல பாருங்க. பெஸ்ட் வந்து நம்ம என்ன நினைச்சோம், தர்மலிங்கம் வருவாருன்னு நினைச்சோம், அப்படி இல்லைன்னா அரோரா, அப்படி இல்லைன்னா பார்வதி. இவங்க யாருமே வந்துட்டு அதிக வாக்குகள் கூட பெறல. ஈஸியா அந்த பக்கம் பிரஜின் வந்துட்டாரு, இந்த பக்கம் வந்துட்டு ரம்யா கொடுத்துட்டாங்க. சரி ரம்யா விடுங்க, பிரஜினுக்கு வாங்க. பிரஜின் வந்துட்டு அந்த அளவுக்கு நிஜமா டிசர்விங் நினைக்கிறீங்களா? ப்ரொஃபஸருங்கள லெக்சரர்ல உண்மையிலே 3 பேர்ல வாத்தியாருங்கல்ல, வாதியாருங்க தான் அப்படின்னா அந்த வாதியார்ல எனக்கு புரியறதுக்கு கேக்குறது என்னன்னா, வார்டன் வாதியார் லிஸ்ட்ல வராங்களா இல்ல அவங்க கிடையாதா? இல்ல சார், அதுல தானே வரணும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஆப்ஷன் பார்வதி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் ஆப்வியஸ்லி இவங்க கனிக்கு கொடுக்க மாட்டாங்க, சரியா? எஃப்ஜேவை மதிக்கவே மாட்டாங்க, சரியா? மதிக்கிற மாதிரி தம்பி ஒண்ணும் பண்ணல. ரெண்டாவது நடந்துக்கலாம், அதெல்லாம் அதுவும் பண்ணதுங்களா. அமித் இருக்காப்ல, இங்க 2 தான். அமிதா பிரஜினா வந்து எதுக்கு சாண்ட்ரா பாக்கிச்சுக்கிட்டு, நமக்கு எந்த ஒரு விதத்துல தம்பி ஹெவியா விஜய் சேதுபதி சாரோட ஃப்ரெண்டு வேற சண்டை போடுறாப்ல, எதுக்கு நம்ம தேவையில்லாம நாளைக்கு பின்னாடி இருப்போன்னு. ஆஸ் யூஷுவல் சாண்ட்ரா ஒரு இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தா கூட அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறாங்க, அவ்வளவு கிளாரிட்டி இருக்கு எனக்கு. அதாவது வேற யாருக்கா குடுத்துடக்கூடாது, நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் இல்லாம தவிப்பாரு, அவரு யூசுவலா ஹஸ்பண்ட் தானே இந்த ஒய்ஃபுக்காக பண்ணுவாங்க, இங்க ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நான் 2 இடத்துலயும் கவனிச்சேன். அவங்க வந்து பேட்ஜ் குத்துறதுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மர் பிரஜின் யாருன்னு சொல்லும் போது இருக்கிற இடத்துலயும் பார்த்தேன், ஐஸ்கிரீம் கொடுக்கும் போது இருக்கிற இடத்துலயும் பார்த்தேன். 2 இடத்துலயுமே நான் பார்க்கும் போது என்ன தெரியுமா, போன வாரம் நடந்தத அவங்க அது சொன்னேன், அந்த சம்பவம் ஒரு தடவை தான் நடந்தது. ஆனா வாரம் பூரா நீ சொல்லி ஒண்ணு பண்ற. ரெண்டாவது இது அத்தனையும் நான் உனக்காக தான் பண்ணேன், ஆனா கட்சியில நீ வாரம் பூரா எல்லாரும் செஞ்சது நீ. ஒரே ஒரு டைலாக், அந்த கதவை திறந்து விடுற போயிட்டு வரியா, யாரும் இல்லாத இடத்துல தானே நான் பால் ஊத்துவேன்னு சொன்னேன், அதை போய் போட்டு கொடுத்தது யாரு, விஜய் சேதுபதி சாரு. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் வியனா போனதுக்கு அப்புறம் தானே நான் பிச்சிருவேன்னு சொன்னேன்,
அந்த பக்கம் போனோன்னு தானே நான் என்னைக்காவது யார் எதிர்க்கையாவது திட்டலனா எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்து என்னைய போட்டு கொடுத்ததும் இல்லாம ஒரே ஒரு டைலாக், உனக்கு நீ பூண்டள்ளி கொட்டினதுக்கு மக்களே, நீ பூண்டள்ளி கொட்டினதுக்கு உனக்கு என்ன காண்டா இருக்கு, உனக்கு வேணா நான் பிக் பாஸ் சொல்றேன் கால் தரேன் ஒரு டைலாக் தான் அடிச்சேன். ஆனா என்னைய ஸ்விஃப்ட் கார்ல சாரி மாருதி கார்ல கூட்டு போய் முக்குன்னு முக்கி அடிச்சு வெளில அடிச்சு உள்ள விட்டா, நீ நொடிக்கு ஒரு முறை நீ ஏதாவது பிளாட்ஃபார்ம் நடிக்க போனாலோ இல்ல எங்கேயாவது ஒரு முன்னாடி கூப்பிட்டாலோ நீங்க திருந்தணும். உங்களுக்கு எதுக்கு மாரல் சயின்ஸ் டீச்சர் கொடுத்தாங்க தெரியுமா? உங்களுக்கு மாரலே தெரியல. இதுக்கு ஸ்ட்ரைட்டாவே இந்த பொண்ணு அடிச்சிருக்கலாம். பண்ணதே உனக்காக தான், ஆனா நீ புரிஞ்சுக்கலையேமாங்கிற மாதிரி. என்ன ஒரு மாரல், என்ன ஒரு எதிக்ஸ். அதனால ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னைக்கு கேமை வந்து வேற லெவல்ல ஒன்று பண்ணாங்க. பட் ஆன் த ஹோல் என்னைய கேட்டா அந்த பிரஜினை என்ன பர்பஸ்ல நாமினேட் பண்ணாங்கன்னா, அவர் நல்லா பட்டையை போட்டிருக்கார், ஷேவ் பண்ணியிருக்கார், கிளீன் ஷேவ் பண்ணியிருக்கார். அது எல்லாத்துக்கும் மேல நல்லா பாருங்க, போன வாரம் யூஸ் பண்ண பேட் வேர்ட்ஸ் எதுவும் வரல. சாரி மாமா, அது கிளியரா இருக்கு. சரிங்களா? அது போக பேட் வேர்ட்ஸ் பேசினேன், அதனால அது எதுவும் பேசல இந்த தடவை. அது போக மிச்சம் இருக்கிறது என்னன்னா, இந்த வீக்லி நீ பாத்தீங்கன்னா நான் யாரும் ஹெவியா மிரட்ட கூட இல்லை. இன்ஃபேக்ட் என்னை பார்த்து 3 தடவை மறைச்சாங்க. அப்ப கூட நான் கண்டுக்காம போயிட்டேன். எவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டேன்னு நீங்க பாத்தீங்களா? சாஃப்ட் ஆயிட்டேன். இதை நான் மட்டுமே சொன்னா நல்லா இருக்காது. நான் வேற வழியே இல்லை. என்னைய சொல்ல வைக்கணும்னா சம்மந்தமே இல்லாம பெஸ்ட் பிளேயர் யாருன்னா ரம்யான்னு சொல்லி பிரஜின் தான் அதை ஆரம்பிச்சார். ரம்யா தான் திருப்பி போய் பெஸ்ட் வாதியார் யாருன்னா பிரஜின். அடடா, உங்களோட கிவ் டேக் கிவ் பயங்கரமா இருந்தது. நல்ல பிளான் தான்.